சிறுபான்மைக்கு எதிரான கட்சி பிஜேபிங்கிற ஒரு வார்த்தை உண்டு. இவர் வெறும் இஸ்லாமியர்கள் மட்டும் சொல்லி கிறிஸ்தவத்தை தப்பி இது பண்ணிட்டாரா? சார், நான் ஏன் ஹிந்துத்துவாக இருக்கிறேன்? எனக்கு ஒரு ப்ராக்டிக்கல், நான் வந்து ஆர்எஸ்எஸ்ல பிஜேபி இப்படி வரணும். இதுக்கு என்ன அடிப்படை காரணம்? சிறுபான்மையர் பாதுகாக்கப்படணும். அதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே மிக சிறுபான்மையான மதம் இது இந்து மதம் தான். இந்து மதம் தானே இருக்குது. இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் பாகிஸ்தானில் குரல் கொடுக்க ஆள் இருக்கான். உலகம் முழுவதுமே இருக்கு. இங்கே இருக்க கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா லண்டனில், யூரோப்பில் இங்கே இருக்கக்கூடிய முனுசாமிக்கும் கந்தசாமிக்கும் பிரச்சனைனா எந்த நாட்டுக்கார சார் நம்ம குரல் கொடுக்க இருக்கான்? அப்போ ஏன் நாட்டில் என்னுடைய மக்கள் இருக்கிறாங்க, என்னுடைய மதத்தை உலகிலே நம் சிறுபான்மை, ஆனாலும் இவ்வளவு வலிமையா நிற்கிறோம். அதிகமாக புண்படுத்தப்பட்ட மதம் எதுனா ஹிந்து மதம். இந்து மதம் எத்தனையோ பேர் இருந்துக்கிட்டு, இஸ்லாம் இருந்துக்கிட்டு, கிறிஸ்டின் இருந்துக்கிட்டு, வீடு வீடா பெட்டை கொடுத்து மதம் மாத்திரான், போர் செஞ்சு மரம் மாத்திரான், கத்தி முனையிலும் ரத்த வெள்ளத்திலையும் ஒரு ஹிந்துவை நிப்பாட்டினா கூட அவனால் 100% வெல்ல முடியல. வெறும் சொற்பம் தான் பண்ண முடிஞ்சிருக்கு. அப்ப இந்த நாடு எப்படிப்பட்ட நாடு? விவேகானந்தர் அடிக்கடி சொல்லுவார், நீங்க வந்து இந்தியாவை அவ்வளவு சாதாரணமா எடுத்துக்காத. அவங்ககிட்ட போய் நீ வைரத்தை திருடிட்டு கொண்டு வந்து வச்சுன்னா கண்டுக்க மாட்டான். பிரிட்டிஷ்காரன் தன்னை அடிமைப்படுத்தியதாக முதல்ல இந்தியா அடிமை நினைக்கல. என்கிட்ட இருக்க செல்வம், பொருள், வளம் அதெல்லாம் அவனுடைய பிராக்டிக்கல் கூடமே இது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இந்தியாவிலிருந்து ஒரு பிடி கலாச்சாரத்தை கூட அவனால் நீக்க முடியலையே. 200 வருஷம் ஆண்டான்ல, 200 இடத்துல ஏன் அவனால் 100% கிறிஸ்துவ நாடாக இதை மாற்ற முடியவில்லை? அதை தாண்டி நிற்கிதுன்னா இது இது ஒரு தனித்துவம். அப்ப நரேந்திர தாமோஸ் மோடிங்கிற நபர் ஹிந்துவாக இருப்பதால் நீ எதிர்க்கிறாயா? இதுதான் எங்களுடைய கேள்வி. இப்ப காங்கிரஸ் யோக்கியமா? நான் அதுதான் பேசுறேன் எல்லா இடங்கள்லையும். காங்கிரஸ் யோக்கியமா? அந்த அயோக்கியத்தனத்தை நீ ஏன் பேச மறுக்கிற?